சாட்டர்டே ஈவினிங் எங்க வீட்ல செம்பருத்தி மரம் இருக்கிறனால, ஒரே நாள்ல வந்து செம்பருத்தி இலை எல்லாமே பறிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வந்ததுலருந்து டெய்லியுமே செம்பருத்தி பூவ சேர்த்து இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. 2யுமே வந்து நல்லா வெயில்ல காய வைக்கலான்னு எடுத்து வச்சா, நான் எடுத்து வைப்பேன். வெயில் அன்னைக்கு வராமயே போயிருங்க. இந்த மாரியே 1 வாரமா நல்லா காய வச்சு எடுத்துட்டு, அத அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. ஈவினிங் போல மாமா வெளிய போனாங்களா, மசாலா சுண்டல் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் சரி நல்லா இருக்குன்னு வாயில வச்சு பார்த்தேன். செம ஸ்பைசியா இருந்ததுங்களா, இது நமக்கு செட் ஆகாதுன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆம்லா ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எந்த ஆயில் யூஸ் பண்றீங்க சிஸ்டர், நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். இது கூட கொஞ்சமா வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்குவேன். இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் குக் பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்து நல்லா கொதி வந்தது. இந்த சிக்கனை தான் வந்து நான் 200 கிராம் எடுத்துக்குவேங்க. இப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபேட் வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா வந்து தேங்காய் வந்து ராவா சாப்பிடும்போது ஃபேட் அதிகம் இருக்காது. அதையே வந்து குக் பண்ணி எடுத்துக்கும் போது ஃபேட் ஜாஸ்தியா இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.